பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய வெளிச்சம் டிவியின் சார்பாக தேவன் உங்களை சந்திக்க வைத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவரை ஆவியோடு அவன் ஒரு ஆராதனை வழியாக தெய்வத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே. ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென். தேவாதி தேவன் ஆமென் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் நம்மை நடத்தினார். ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 2வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், ஆண்டவர் அன்பில் பூரணமுள்ளவர் தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமங்களினால், ஹல்லேலூயா, பாவத்தினால் கட்டுண்ட ஒரு வாழ்க்கையில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் குடிப்பதைப் போல ஜனங்கள் பாவங்களை குடித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த உலகத்திலே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நாம் மோசம் போகாதிருக்க ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதன் மரிப்பதும் மரித்த பின்பாக நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும் என்பது மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் மரிக்க வேண்டும், மரித்த பின்பு நியாயத்தில் நிற்க வேண்டும் என்று, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும்.
ஹல்லேலூயா. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களோடு கூட என்ன இருக்க நிரம்பி இருந்து மண்ணிலே படுத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், இது என்னுடைய வாழ்க்கை, மை லைஃப் மை ரூல்ஸ், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அவன் சட்டம் என்று அநேகர் பேசுகிறார்கள். இது என்னுடைய சொந்த வாழ்க்கை, இதில் யார் தலையிட முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படியல்ல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நாம் செய்த நன்மையும் தீமையும் மறைந்திருக்கிறதை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். நாம் அல்லேலூயா மரித்த பிற்பாடு யார் நம்மை காண்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். மரித்த பிற்பாடு அல்லேலூயா நம்மோடு கூட எது வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோபுவின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய எலும்புகளுக்குள்ளே அவன் பாவங்கள் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மண்ணுக்குள் படுக்கும் பொழுது அந்த பாவங்களும் அவன் எலும்புகளுக்குள் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நியாயம் விசாரிக்கும் பொழுது, கர்த்தர் எழுப்பும் பொழுது அந்த எலும்புகள் தன்னுடைய அல்லேலூயா தன்னில் மறைக்கப்பட்ட நன்மையானாலும் தீமையானாலும் எந்த காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகத்திலே, ஆமென், வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது செம்மையானவர்களாக தேவன் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தின் கசப்பினாலும் கசப்பின் பிச்சினாலும் கட்டுண்ட அநேகர் தங்கள் இருதயங்களை கெடுத்து அல்லேலூயா தங்கள் வழிகளை தாறுமாறாக்கி, தங்கள் வழிகளை அல்லேலூயா தேவனுக்கு விரோதமாய் பகையாக்கி, கர்த்தருடைய மகிமையை காண முடியாதபடி அநேகர் சாபத்திலும் பாவத்திலும் வாழ்கிறதை நாம் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் இருதயத்தை செம்மையாய் படைத்தார். ஆனால் நம்முடைய இருதயமோ பால் அடைந்ததை போல அநேக நேரங்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒன்றை மறக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. அதே பிரசங்கி 7வது அதிகாரம், ஆமென், 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் ஆமென் நினைக்கிற காரியம் என்ன? நாம் ஞானவான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் சந்தோஷமாக களிப்புள்ள வீட்டிலே சந்தோஷமாய் வாழ்கிறதை விட துக்கமான ஒரு வீட்டிலே நாம் இருக்கிறதை கர்த்தர் நலம் என்று விரும்புகிறார். காரணம், சந்தோஷமான வீட்டிலே நாம் பிரவேசிக்கிறதை காட்டிலும் மரண வீட்டிலே நாம் பிரவேசிக்கிறது நல்லது. ஏனென்றால் எல்லாருடைய முடிவும் இதுவே என்பதை நாம் உணர முடியும் என்று ஆண்டவர் இடத்திலே ஞானார்த்தமாய் இதை வெளிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கடைசி காலமாய் இருக்கிறது. இந்த காலத்திலே இதோ பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க விதமாய் அநேக விதமான அடையாளங்களோடு கூட பிசாசானவன் தீவிரமாய் தன் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாமோ புத்தி இல்லாமல் இருந்தோமானால் நாமும் அல்லேலூயா பரிதபிக்கப்பட்ட நிலைமையில விழுந்து விடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆமென் நாம் பார்க்கும் பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள பாவம் மறைந்திருக்கிறது. அந்த பாவம் அல்லேலூயா அது மனிதன் நியாயத்தீர்ப்பில் வெளிப்படும் பொழுது அது எலும்புகளுக்குள் மறைக்கப்பட்ட நன்மையும் தீமையும் அந்த மனிதனுக்காக பேசுகிறதை நாம் கண்டோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 19-20 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்துக் கொள்ளுங்கள், விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துகொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பராக்கிரமத்தை குறித்து, ஆண்டவருடைய ஆமென் ஆமென் வருகையை குறித்து, கர்த்தருடைய ஆமென் உக்கிர கோபத்தை குறித்து அழகாய் தீர்க்கதரிசியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதோ மரித்த ஆமென் மரித்தவர்கள் ஆமென் பூமி புறப்பட பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் மண்ணுக்குள்ளே
படுத்துக் கொண்டால் எல்லாம் முடிந்தது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மண்ணும் எலும்பும் மனிதனுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும் என்பதை மனிதனே நீ மறந்துவிடக் கூடாது என்று ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியின் மண் அல்லது நமக்கு விரோதமாய் பேசுகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்குள் மறைந்திருக்கிற எலும்பு நமக்கு விரோதமாய் பேசுகிறதா இருக்கிறது. நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாய் நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனித்து நடக்க வேண்டும் என்று தேவாவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துகொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிற நாளிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆமென் ஹல்லேலூயா அறைகளுக்குள்ளே மறைத்து வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்குள்ள ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாழ்ந்து கர்த்தருடைய கிருபையினால் இந்த உலகத்திலே தேவனுக்கு சித்தமானதை செய்து மரித்து போன தேவ ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய மகிமையின் அறைக்குள் ஒளித்து வைத்து நியாயம் தீர்க்கிற அந்த வேளையிலே அவர்களை ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும் விதமாய் கர்த்தர் ஒரு சிறிது காலத்தில் அவர்களை மறைத்து வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதோ நம்முடைய தேவன் நம்மை சந்திக்க தீவிரமாய் வருகிறார். அவருடைய முகத்தை நீ சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? இன்றைக்கு ஹல்லேலூயா நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் நிற்கும் பொழுது நாம் வெட்கப்படாது இருப்போம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்க்கிறதை போல இந்த வேதத்தை கொண்டு நாம் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கவனித்தோமானால் தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் கிருபையை நமக்கு இதோ இந்த இலவசமாய் ஆண்டவர் இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் வந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை இதோ ஹல்லேலூயா மகா கொடிதான சங்காரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய், மகா கொடிதான கர்த்தருடைய உக்கிர கோபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாய், கர்த்தருடைய காருண்ய நம்மை ஹல்லேலூயா மறைத்துக் கொள்ளும்படிக்காக தேவன் நமக்கு இரக்கம் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மனம் தெளிந்தவர்களாய், புத்தி தெளிந்தவர்களாய், தேவ இரக்கத்தை நாம் நினைத்துக் கொண்டவர்களாய் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஹல்லேலூயா எதுவும் நம்மை மோசப்படுத்தாதபடி, ஒன்றுக்கு நாம் அடிமையாகாமல் கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் அடிமையாகும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் தானியேல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். தானியேல் 12வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானியேல் 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது அதிகாரம் 2-3 நாம் வாசிக்கும் பொழுது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகி அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் ஆமென் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, இதோ பூமியின் தூளுக்குள்ள நித்திரை பண்ணுகிற அநேகர் சிலர் நித்திய நிந்தைக்கும் நித்திய ஜீவனுக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கல்லறைகள் ஹல்லேலூயா பூட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இதோ கல்லறைகள் திறக்கப்பட்டு மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே பூமியின் தூளிலே படுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இதோ நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் விழித்துக் கொள்ளும்படிக்காய் அவர்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவர்களுடைய கட்டுகளை உடைத்து பூமி அவர்களை புறப்பட செய்து அவர்கள் சரீரங்களை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி வேளையில் எச்சரிப்பின் சத்தமாய் தேவன் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறார். வாலிபனே, வாலிப பிள்ளையே, சிறு பிள்ளையே, இதோ இந்த உலகத்தில் ஹல்லேலூயா மோசம் போக்குகிற அநேக பாவங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு வலு சர்ப்பமானது உன்னை பிடித்து அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம். ஆமென். வலி சர்ப்பம் தன்னுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வலி சர்ப்பமானது உன்னை பிடித்து அலக்கழித்துக் கொண்டு தேவனுடைய வெளிச்சத்தை காண முடியாதபடி உன் கண்களை குருடாக்கி உன்னை கெடுத்து உன்னை அவலட்சணமாக்கி தேவனுக்கு முன்பாக உன்னை கேடுபாடான வழிகளில் உன்னை நடத்திக் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னிடத்திலே வா. நீ எந்த நிலைமையில விழுந்து கிடக்கிறாயோ அதே நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி விடுவதற்கு நான் உண்மையுள்ள தேவனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற
நம்முடைய தேவனை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவனும் கெட்டு அழிந்து போவது நம்முடைய பிதாவுக்கு சித்தமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ கெட்டு அழிவது தேவனுக்கு சித்தமல்ல, நீ அழிந்து கொண்டிருப்பது தேவனுக்கு சித்தமல்ல, பாவத்திலே மூடப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்வது தேவனுக்கு சித்தமல்ல. இந்த நாளிலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உனக்கு புதிய ஜீவனை தந்து புது இதயத்தை கொடுத்து கல்லான இதயத்தை எடுத்து சதையுள்ள இருதயத்தை உனக்குள்ள பொருத்தி நலமான இருதயத்தை உனக்குள் வைத்து தேவ சித்தத்தை உன்னில் நிறைவேற்றும்படிக்கான கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஒரு வழியை உனக்கு ஆயத்தம் செய்யும்படிக்காக இதை உன் காதுகளிலே தேவன் பேசுகிற சத்தத்தை நீ உணர்ந்தாயானால் இந்த அல்லேலூயா என்ற ஜெப வேளையிலே உன் இருதயங்களை திறந்து ஆண்டவருக்கு முன்பாக உன்னை ஒப்புக் கொடுத்து ஜெபி. நிச்சயமாய் ஓ ஹalleluya உன்னுடைய அந்தரங்கத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா இருட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் தம்முடைய மகிமையின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து எந்த கட்டுகளும் உன்னை கட்டுப்படுத்த முடியாதபடி எந்த சிறையிருப்பும் உன்னை மூடிக்கொண்டு உன்னை சேரப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாத தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அழிந்து போவதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. அழகாய் தேவன் இந்த உலகத்தில் உன்னை அழைத்தது எதற்காக? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா நீதிக்கு பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அநேகரை நீதிமானாக்கும்படிக்காக, அநேகரை நீதிக்குட்படுத்தும்படியாக, அநேகருடைய சிறையிருப்பை உடைக்கும்படியாக, அநேகருடைய கட்டுகளை அறுத்து விடும்படிக்காக, அநேகருடைய நுகத்தடிகளை அவன் உடைக்கும்படிக்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறாரே. உன் அழைப்பை மறந்து எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? மனம் திரும்புவாயா இன்றைக்கு? ஹல்லேலூயா. உன் அழைப்பை உணர்ந்து ஹல்லேலூயா ஓடி வருவாயா? தேவனை அழைக்கிறார். ஆமென். இந்த ஜெப வேளையில் கர்த்தருடைய சத்தம் ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தம் பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் என்பதை உணர்ந்து கொள். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கழுவி சுத்திகரித்து கர்த்தர் உன்னை முடிசூட்டி மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியைப் போல, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீதிக்குட்படுத்தின தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நியாயம் தீர்க்கிற இந்த வேளையிலே ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறதைப் போல நமக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். இதோ நீதியுள்ள ஒரு வெளிச்சத்தை வாழ தேவன் இந்த ஜெப வேளையில் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதோ உன் இருதயத்தின் கதவை இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறப்பாயா? ஓ ஹல்லேலூயா. பாவத்தின் வஞ்சத்தில் பிடிக்கப்பட்ட வாலிப பிள்ளையே, இதோ ஹல்லேலூயா தற்கொலைக்கு நேராய் அல்லேலூயா வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி வாழ முடியாது, தற்கொலை தான் எனக்கு முடிவு என்று தற்கொலையை தேடுகிற தேவ பிள்ளையே, இதோ ஹல்லேலூயா கர்த்தரோடு பேசுகிறார். இது முடிவல்ல. தேவன் ஹல்லேலூயா உனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு சமாதானமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளையில இயேசு உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்த அழைக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தாகத்தை தீர்க்காது உலகத்தின் தண்ணீர்களுக்கு நேராக நீ ஓடாது. இதோ உனக்காக அடிக்கப்பட்ட ஒரு கண்மலையாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உனக்காக உடைக்கப்பட்ட கண்மலையை போல ஒரு நீரூற்றாக இயேசு இருக்கிறார். ஆண்டவர் அல்லேலூயா எந்த ஆழத்திலிருந்தும் அந்த ஜீவ நதியை உனக்காய் திறந்து விடுவதற்கு ஓ ஹல்லேலூயா அவர் உண்மையுள்ள தேவனாய் ரோபோ ஜிராக்கபோலதியாத்தல சுரபாந்தனே சனத்ராதி எட்ட கடாதுல கௌட கமல சுதகடராஜலகத்தே சனத்தாசி ஆதில ஹத்தன் நரகுல வாலிகோ மாசிதைக்குள் ஹோதபோசி ஆத்தரா. தேவன் உன்னை ஹல்லேலூயா விடுவிக்கவும் தப்புவிக்கவும் கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஓ ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, இதோ நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த எச்சரிப்பின் சத்தத்தினால அனைவருடைய உள்ளங்களுக்குள்ள தேவன் ஹல்லேலூயா வாசம் பண்ண விரும்புகிறீர். எங்கள் இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களை எடுத்து மாற்றும். உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்று உம்முடைய கிருபையினால் எங்களை அலங்கரித்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவத்தின் வஞ்சனை கட்டுகளோடு போராடி கொண்டு தேவனுடைய பர்வதத்தில் ஏற முடியாம ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க முடியாம ஆண்டவர் எனக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் என்னை மறந்தாரோ, தேவனுடைய சமாதானம் எனக்கு கிடைக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. உடைய தெய்வீக கரம் ஆறுதல் உடைய பிள்ளைகள் மேல் உண்டாவதாக ராஜா. அப்படியே செய்கிற இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.